Hi friends, welcome to Selviyum Samayalum. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக நல்ல நைஸாக க்ரீமியாக சாக்லேட் மூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு டார்க் சாக்லேட் வாங்கியிருக்கேன். இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதை குட்டியாக கட் பண்ணி 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மெல்ட் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா தண்ணி சூடாயிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட் பவுல் இந்த பேன் மேலே வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடி பவுல் எடுக்கிறதா இருந்தால் நல்லா அடிக்கனமான பவுலை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. நம்ம சீக்கிரமாக மெல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது செய்யறதுக்கு 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட்டு, அதை சேர்த்துக்கிறேன். க்ரீம் வந்து ஸ்வீட்டாக இருக்காது, அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸுக்கு நல்லா ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக இருக்குது. நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்ம டிசைன் பண்ண வேண்டியதுதான். அப்படி பைப்பிங் பேக் இல்லைன்னா நம்ம ஒரு கவரில் போட்டுட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 ஐஸ்கிரீம் பவுல் எடுத்திருக்கேன். இப்படி நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக கோகோ பவுடர் தூவிக்கிறேன். பாருங்கள், கேக் ஸ்ப்ரிங்லெஸ் எடுத்திருக்கேன். அதை இது மேலே போட்டுக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு செரி பழம் வச்சுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளுடைய எம்மியான சாக்லேட் மூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஜில்லுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக எப்படி நைஸாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.